சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் மரண விவகாரத்தில் காவல்துறையினர் மீது உயிரிழந்தவரின் நண்பர் குணாவின் தாய் பார்வதி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கைது செய்யப்பட்ட ஆகாஷ் மற்றும் தனது மகன் குணா ஆகியோரின் கண்களை கட்டி போலீசார் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆகாஷின் மரணத்திற்கு நீதி கேட்டு மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். என் பையனும் ஆகாசும் களங்காட்டு ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. போலீஸ்காரவங்க 50 பேர் போய் பிடிச்சிருக்காங்க. ஒரே இடத்துல பிடிச்சி 2 பேர்த்தையுமே கண்ணை கட்டிடுறாங்க. 2 பேர்த்தையுமே கண்ணை கட்டி குணாவை மட்டும் வண்டிக்குள்ள ஏத்திட்டு இவனை வண்டியை சுத்தி விட்டு ஏத்திருக்காங்க. ஏத்தி நடுக்காட்டுல வந்துகிட்டு இருக்கும் போது ஆகாசோடைய அழுக சத்தம் கேட்டிருக்கு. இதை கண்ணை கட்டி உட்கார்ந்து இருந்திருக்கேன். திரும்பியே பார்க்கல. அடிச்சு காலை முடிச்சு கல்லை வச்சு கீழே காலை தூக்கி வச்சு உங்க அம்மா கேள்வி கேட்டு ஒரு கம்பியை வச்சு கீழே 2 கல்லை அடுக்கி காலை அதுல வைடான்னு சொல்லியிருக்காங்க. ஆகாசம் அதுல காலை தூக்கி வச்சிருந்திருக்கேன். காலை தூக்கி வச்ச உடனே மேல ஒரு கம்பை வச்சு வண்டிக்குள்ள இருந்திருக்கு ஒரு பாறை மாதிரி கடப்பாறை மாதிரி அதை எடுத்து அந்த அடிச்சு அந்த கல்லை 2ஆ உடைச்சிட்டாங்களாம். உடைச்ச உடனே அவன் கால் உடஞ்சு வச்சான். அதாவது தூக்கி கொண்டு போய் அவங்க அப்பாட்ட அது வரைக்கும் தகவல் சொல்லலை. மயனை பிடிச்சமுன்றதே சொல்லலை. பிடிச்சாச்சு நீ போனதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுல காமிக்கிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.